தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இன்றைக்கும் கூட இந்த புதிய வருடத்தை தொடங்கி நாம் இந்த வருடம் முழுவதுமாக தேவனால் பாதுகாக்கப்பட எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நம்ம ஆரம்பத்திலேயே கர்த்தரை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் என்னுடைய ஞானத்தையோ, என்னுடைய படிப்பையோ, என்னுடைய வேலையோ, என்னுடைய சொந்த பந்தங்களையோ, இல்லை என்னுடைய பிள்ளைகளையோ நான் நம்பி இல்லாமல் உண்மையே சார்ந்து இருக்க, உண்மையே அண்டி கொண்டு இருக்க, உண்மையே எப்பொழுதும் நான் நம்பி இருக்க எனக்கு ஒரு ஏது உண்டாக்கி தாரும் என்று நம்ம ஆரம்பத்திலேயே, வருட ஆரம்பத்திலேயே, நான் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சம்பளம் அல்ல ஆண்டவரே என்னை நடத்துவது, நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்வோமானால் இந்த வருடம் முழுவதும் அற்புத விதமாய் கர்த்தர் நடத்துவார். அதுவும் எப்படி? நாம் அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நமக்கு சித்தமானதை அவர் நிறைவேற்றி தருவார். உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 143 சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுதில்ல? ஒரு வார்த்தைகளும் அர்த்தமுள்ள வார்த்தைகளா இருக்கிறது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலையா ஆண்டவருக்கு என்னது பிரியமானது, என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா அவர் பிரியப்படுவார், எதை செஞ்சா அவருக்கு பிடிக்கும், எதை செஞ்சா அவர் மகிழ்வார், எதை செஞ்சா அவர் சந்தோஷப்படுவாருன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஞானம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இடத்துல போய் இவங்களை போல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானதுல என்னது எனக்கு போதித்தருளும், அதை நான் செய்ய விரும்புகிறேன், நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு போதித்தருளும் என்று நீங்க கர்த்தரிடத்துல உங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வாராம்? உங்களை நடத்துவார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்த வேண்டுமா? இந்த உலகம் அல்ல, மனிதர்கள் அல்ல, எதுவுமே அல்ல, கர்த்தர் மாத்திரமே உங்களை நடத்த வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணுமா? அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். இன்னொரு இடத்துல கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா புத்தகம் 44 அதிகாரத்துல 28வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. கோரேசை குறித்து தான் சொல்லி இருக்கிறாரு. கோரேஸ் என்னவா? அவன் என் மேய்ப்பன், கோரேஸ் என்னுடைய மேய்ப்பன், எனக்கு பிரியமானது எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். அப்படிதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு கீழே அந்த லாஸ்ட் பகுதி பாருங்க. எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அவன் ஒரு மேய்ப்பன், ஆனா எனக்கு பிரியமானது எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். அப்போ அவன் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தா, அவன் மேல எவ்வளவு ஒரு ஆண்டவர் ஒரு பாசமோ ஒரு பற்றுதலோ இருந்தால் அவனை குறித்து சாட்சி சொல்வார். எனக்கு பிரியமானது அவன் நிறைவேற்றுவான். அப்போ உங்களை பார்த்து கத்த சொல்லணும், ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், அதை நீங்க எனக்கு போதி தரலும். ஆண்டவர் சொல்லுகிறார்ல, உமக்கு பிரயோஜனமானதை நான் போதிப்பேன், செம்மையான பாதையிலும் உன்னை நடத்துவேன். அவர் தான் நம்மை நடத்துகிறவர். எனக்கு தெரியலப்பா, கற்றுக் கொடுங்க, அதை நான் ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இவனை போல, இந்த கோரேசை போல உங்களை குறித்து சாட்சி சொல்வார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். அச்சா, இந்த கோரேசை போல உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க நல்ல அப்பா, என்ன எல்லாம் செய்தால் உமக்கு பிரியமோ அதை எங்களுக்கு போதி தரலும், ஞானத்தை தாரு, கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.